மறக்காம ரேடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. ஏதாவது பேசுமா? நவகிரக கோயிலுக்கு போறேன்னு ஏன் பொய் சொல்லிட்டு இங்க வந்த? நீ போறேன்னு சொன்ன ஊரு வேற, நீ வந்திருக்கிற ஊரு வேற. இந்த பொண்ணை வேற கூட்டிட்டு வந்திருக்க. அவங்க வீட்டுக்கு இதெல்லாம் தெரியுமா? என்ன தெரியுமா தெரியாதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசாத, நீ பேசாத. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல. எதுக்கு 2 பேரும் சேர்ந்து கோயம்புத்தூருக்கு வந்திருக்கீங்க? என்னம்மா, இவதான் நவகிரக கோயிலுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு இங்க வந்தா. நீ ஏன் வந்த? நீ வீட்டுல என்ன பொய் சொல்லிட்டு வந்தியோ அதனால அங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? உன்னை கடத்திட்டாங்கன்னு என் புள்ள சிவா மேல உன் அண்ணன் பாஸ்கர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். அதனால என் புள்ளைய போலீஸ் அடின்னு அடிச்சாங்க. ஐயோ, இந்த தலைவலியில எங்களுக்கு தேவையா? என்னங்க ஆச்சு? பேசாத. ரொம்ப பாசமுள்ள அம்மா மாதிரி நடிக்காத. நான் என் புள்ளைய காப்பாத்திட்டேன். அங்கிள், நான் ஊருக்கு போறேன், என்ன தேடாதீங்கன்னு டீடைலா லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் வந்தேன். அது எங்க அம்மாக்கு தெரியும். எங்க அம்மா கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். அந்த புண்ணியவதி தான் உங்க அம்மா தான் அந்த லெட்டரை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் என் புள்ள சிவாவை விட்டாங்க. நீ செய்யறது உனக்கே சரியாமா? டாக்டருக்கு படிக்கிற பொண்ணு தானே, உனக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்ல? அவளை ஒன்னும் சொல்லாதீங்க, நான் தான் அவளை கூட்டிட்டு வந்தேன். இல்ல அங்கிள், ஆண்டி மேல தப்பு இல்ல, நான் தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். 2 திருடங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட். 2 குடும்பத்துக்கு நடுவுல பகை நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க 2 பேரும் குளிர் காஞ்சிட்டு இருக்கீங்களா? சொர்ணா கூட போறேன்னு உங்க அம்மா கிட்ட சொன்னா என்ன? அவங்க விட மாட்டாங்க அங்கிள். சரி, அப்புறம் எதுக்கு தான் நீங்க 2 பேரும் ஒண்ணா வந்தீங்க? ஆண்டி நாடி ஜோசியம் பார்த்தாங்கல்ல. ஆமா, ராஜேஷ் பொழைக்கணும்னா ஏதோ ஒரு தாலியை கலட்டி கோயில் உண்டியல்ல போடணும்னு அவர் சொன்னாரு. அது ஏதோ ஒரு தாலி இல்லைங்க, மீரா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட தாலி. அந்த பொண்ணு இங்க கோயம்புத்தூர்ல தான் இருக்கா. நம்ம புள்ளைய காப்பாத்த அவ தாலி எதுக்கு? அது ராஜேஷ் மீரா கழுத்துல ஒரு தாலி போட்டிருக்கான். இது 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க. நானும் ராஜேஷும் அப்ப தஞ்சாவூருக்கு ஒரு ரிலேட்டிவ் மேரேஜ்க்கு வந்தோம். உங்களுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்கல்ல, உங்களுக்காக வேண்டிக்க நான் வயக்காட்டு அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க என்ன நடந்துச்சுன்னா, பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நீ என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்ட. 15 வருஷமா இது நானே மறந்த விஷயங்க. நாடி ஜோசியர் மீரான்னு பேர் சொன்னப்ப கூட எனக்கு சட்டன்னு ஞாபகத்துக்கு வரலங்க. ஒரு நாள் மின்னல் வெட்டினதை பார்த்தேன். அப்பதான் எனக்கு சட்டன் இந்த சம்பவமே ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா ராஜேஷ் மீரா கழுத்துல தாலியை போட்டப்போ ஒரு பெரிய மின்னல் வெட்டுச்சு. அதுல இருந்து எப்போ மின்னல் அடிச்சாலும் எனக்கு மீராவோட ஞாபகம் தான் வரும். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. முட்டாள்தனமா இருக்கு சொன்னா. இதெல்லாம் நீ நம்புறியா? இதனாலதான் இத பத்தி நான் யார்கிட்டயும் பேசுறதே இல்ல. இத பாருங்க, இந்த விஷயத்துல நீங்க பாக்குற பார்வை வேற, நான் பாக்குற பார்வை வேற. எனக்கு என் பையன் உயிர் பிழைக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன். அந்த ஈஸ்வரனையும் மீராவையும் நீங்க பாத்தீங்களா? ஆமா அங்கிள், ஈஸ்வரனையும் பார்த்தோம், மீராவையும் பார்த்தோம். மீரா இப்போ கல்யாணமாகி 9 மாச கர்ப்பிணியா இருக்கா.